அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எடுத்துக்காட்டு 10.7 2 சப் டிவிஷன் பார்ப்போம். y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 2, ஒய் ஈக்குவல் டு 4 கொசிகன் எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ் மைனஸ் 2x. இது பார்ப்போம். இதுக்கு சில ஃபார்முலாஸ் தேவைப்படுது. y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்னு என்னமா, dy பை dx இ பவர் எக்ஸ். y equal to sin x na என்னமா, dy by dx that is equal to cos x. y equal to log x na என்னமா, dy by dx equal to 1 by x. Then y equal to cosecant x என்னது, dy by dx என்னது minus cosecant x cot x. இதெல்லாம் ஃபார்முலாஸ்மாக, இந்த ஃபார்முலாஸெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். செகண்ட் சம் என்னது, ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 2. இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ், சைன் எக்ஸுக்கு என்னது காஸ் எக்ஸ். 2 ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு 0. ஸோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா? செகண்ட் சம் dy by dx. ஓகேவா? டிஃப்ரென்சியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அது இங்கிலீஷில், ஆனால் நம்ம வகை கெழுப்படுத்துகிறோம். தென் தேர்டு y ஈக்குவல் டு 4 கொசிகன் எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ் மைனஸ் 2 இ பவர் எக்ஸ். இதை dy by dx தட் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் எக்ஸ்க்கு மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் மைனஸ் 4 cosecant x cot x, log x க்கு minus 1 by x minus 2 e power x. நம்ம ஃபார்முலாஸை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? ஓகேவாம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நான் நிறைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வீடியோஸ் நிறைய லிங்க்ஸ்லாம் கொடுக்கம்மா, அதெல்லாம் போய் நீங்கள் செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.